ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் டூ ஷார்ட்டோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். என் உயிரே நீதானே. ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட அதுதான் கேட்குறோம். கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் வாங்கடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் சேடாக தான் இருக்கும், எனக்கு கேட்டு சொல்லுங்கள். வாங்கடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அழகான மென்ஷன் தான் காட்டுறாங்க. இப்போ அது அவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அப்படியே சுற்றி கார்டனாக இருக்குது. அழகாச்சு குட்டி குட்டி பூக்கள் வச்ச மாதிரி செம்மையாக அந்த மேன்ஷன் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே போனால் அங்கே 2 பர்சன், எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ பேபி சொன்னால் கேளு, நீ டேப்லெட் போடணும், இந்த மாதிரி ஓடி ஆடிட்டுருக்காத, சொன்னால் கேளு அப்படின்ட்டு இன்னொரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. குக்கி, எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை, எனக்கு டேப்லெட்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப கசக்குது தெரியுமா, அதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். இப்போ இன்னொரு பர்சன் தான். சிம் சொன்னால் கேளு, நீ டேப்லெட் சாப்பிட்ணும், இல்லைனா அப்புறம் என்ன பின்னாடி ப்ராப்ளம் வரணும் உனக்கு தெரியாதா, சொன்னால் கேளு, இன்னும் லைட்டாக இன்னும் 2 வாய் தான், இதை வாங்கிட்டு நீ போய் டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அவ்வளோதான், உனக்கு வேறு ஒரு ஒர்க்கும் இல்லை, புரியுதா அப்படின்ட்டு அந்த குக்கி தான் சொல்கிறாங்கடா. ஆமாடா, இது யாரும் இல்லை, நம்ம ஜிகுக்கு 2 பேர் தான். இப்போ ஜங்குக்கா, எனக்கு வேணாம், போதும், வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பசிக்கலைன்னு சொல்கிறல்ல, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கா, ஜிம் சொன்னால் கேளு, இல்லைனா பாரு வாங்குவேன், நீ என்னை உதச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபுட் வேணாம், போதும், வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், உன்னை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே ஒரு ஃப்ளோரில் வந்து அப்படியே எப்படின்னா சாய்ச்ச மாதிரி அப்படியே 2 ஹேண்டு மேலே தூக்கின மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு, இப்போ நான் அவன் கையில் வந்து ஒரு கையில் வந்து ஹேண்ட் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து ஃபுட் இருக்கும், அதை அப்படியே ஜிமினுக்கு வந்து அப்படியே ஊட்டி விட்றான், லிக் பண்ணி விட்றான். பூடா, எதுக்கு இப்படி ஊட்டி விட்ற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சாப்பிடு, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதே இல்லை, இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இதையே தான் சாப்பிட்டுட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட ஹெல்த்தை பற்றி உனக்கு ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் கேட்குறான். ஓகே, என் ஹெல்த்தை பார்த்துக்க தான் நீ இருக்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சிம் நீ ஏன் இப்படி இருக்க, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் சிம், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, நீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தானே என்னால் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் குக்கி, எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா, நான் எப்பயுமே குக்கி கூட மட்டும்தான் இருப்பேன் என் லைஃப் லாங், நான் உன்னை விட்டு மறைஞ்சாலும் உன் கூடையே தாண்டா இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ குக்கி அப்படியே ஜிமினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏய் இங்கே பார், இன்னொரு டைம் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணின அவ்வளோதான், பார்த்துக்க, நீ எப்பயுமே எனக்கு மட்டும்தான், புரியுதா, உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் விட்டுற மாட்டேன், புரியுதா ஜிமின், இன்னொரு நாளைக்கு இந்த வார்த்தை சொல்லாத, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அது உனக்கும் தெரியும், இந்த வார்த்தையை இதுக்கு மேலே சொல்லாத அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. இப்போ ஜிமின் அந்த ஜங்குக்கோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு, ஆனால்
லைஃப் லாங் உன் கூட இருக்க முடியாதுல்ல குக்கி. நான் என்றைக்குமே எப்பயுமே பாதியில் போகிறவன் தானே. ஏன்டா என் மேலே நீ இவ்வளோ லவ் காட்டுற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் அவ்வளோ டிஸாக மாறுது, செம்மையாக கோவம் வருது. ஜிமின், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்கிறேன், இந்த வார்த்தையை இதுக்கு மேலே சொல்லாத, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிடுறான், அப்படியே போயிட்டு ஒரு பால்கனி மாதிரி இருக்குடா, அங்கே தான் போயிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு, ஜங்குக்கா ஃபீல் பண்ணாத, உன் ஜிமின் எப்பயும் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், ஓகேவா? என் ஜங்குக்கு விட்டு நான் என்றைக்கும் பிரியவே மாட்டேன், ஹாப்பியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் அப்பயும் கோவமாக தான் இருக்கான். இப்போ எதுக்கு கோவப்படுற அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், பின்ன என்ன ஜிமின், நான் தான் இது மாதிரி சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? நான் அந்த மாதிரி யோசிக்க கூட முடியல, நீ ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஹேய் ஜங்குக்கா, எதுக்கு ஃபீல் பண்ணுற? இங்கே பார், எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லை தெரியுமா, உன் கூட ஹாப்பியாக ஆனால் லைஃப் லாங் வாழணும்னு ஆசை இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அது என்னால் முடியாது. ஆனால் கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்ஸை நான் கொடுத்துட்டு தாண்டா போவேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் இந்த மாதிரி சொல்லாத, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஓகே ஓகே, நான் சொல்லலை, ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஆமாம் நீ என்ன ஹாப்பினஸ் தருவ அப்படின்ட்டு ஜங்குக் கேட்கலாம். அது சர்ப்ரைஸ், ஓகே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா சொல்கிற, அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் எனக்கு? சொல்கிறேன், அப்புறம் தான் சொல்கிறேன், இப்போலாம் சொல்ல மாட்டேன். டேய், ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணியா? ஜங்குக்கா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, உன் சிம் அப்படிலாம் பண்ணுவேனா சொல்லு? சரி சரி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழகாக இப்படி தான் க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் டேஸஸும் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே ஜிமின் என்னன்னா ரூமில் வந்து படுத்திருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். இப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது. என்ன இன்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி ஹெட்டு இப்படி வலிக்குது. ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஏய் ஜங்குக்கா, எங்கே இருக்க அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இப்போ இந்த சவுண்டு கேட்டதும் ஜங்குக்கு வந்து கீழே வந்து கிச்சனில் இருந்திருப்பான். இப்போ வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் வரான். ஜிம் 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 ஜிம், என்னடாச்சு? ஜிம் ஜிம், ஏ ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது, என்னால் முடியல ஜங்குக்கா, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அப்படியே டியர்ஸோட அப்படியே ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ் வருது, அப்படி அழுகுறான். இப்போ ஜங்குக் தான், அவனுக்கும் அப்படியே டியர்ஸ் வருது. ஏ ஜிமின், ஏய் என்னடா சொல்கிற, என்னாச்சு? ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி டக்குன்னு வேகமாக போயிட்டு ஹாட் வாட்டரை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ட்ராவில் வந்து டேப்லெட் இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஜிமினுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். ஏ ஜங்குக், ஜிமின் இதை கூட இந்த டேப்லெட் சாப்பிடு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஜிமினும் அப்படியே அந்த பெயின்லேயே அந்த டேப்லெட் வாங்கி அப்படியே சாப்பிட்றான். சாப்பிட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிறான். குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் இப்போ அப்படியே ஜிமினுக்கு அந்த பெயின் வந்து அப்படியே லைட்டாக குறையுது. ஜங்குக்கா, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படி ஜிமினோட ஹேண்டை அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் ஜிம் ஜிம், நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஏன்டா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது, நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அழுகிறான். இப்போ ஜிமினை அப்படியே அவன் ஃபேஸில் அவ்வளோ டயர்டு இருக்குது, அவ்வளோ சேட் இருக்குது.
அதில் அப்படியே அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய் ஏன் அழுகிற, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, உன் கூட தான் இருப்பேன், புரியுதா, நான் என்றைக்கும் என் ஜங்குக்கு விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஐஸில் அவ்வளோ சேட்னஸ் இருக்குது, அப்படியே அழுதுகிட்டே அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நான் உன்னை விட மாட்டேன் ஜங்கு, ஜிமின் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த கடவுள் வந்து கேட்டார்னா கூட நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட எப்படின்னா நோஸ்லேருந்து அப்படியே இன்னும் வர மாதிரி இருக்குது. இப்போ அதை அப்படியே ஜிமின் வந்து டச் பண்ணி பார்க்குறான், அப்படியே பிளட் வருது. இதை வந்து ஜங்குக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அப்படியே ஹக் பண்ண வாக்கிலே அவன் அப்படியே வெயிட் பண்ணிக்கிறான். அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்காமலே ஜிமின் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஜிமின் இரு நானும் வரேன், இரு நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து மினரல் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமின் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சேடன்ஸோட ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக் உன்னை விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன்டா, ஆனால் அதுக்குள்ளே உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும், நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் வந்து அந்த கண்ணாடி பார்த்து அப்படியே சொல்லிகிட்ருக்காண்டா. இப்போ அப்படியே ஜிமின் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே தான் வரான். இப்போ ஜங்குக்கு என்னங்கிற மாதிரி ஜிமினை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு சீஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் என்னாச்சு, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கு லிஃப்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஜிமினுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே அவ்வளோ அழகாக அவ்வளோ மெதுவாக அப்படி க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே அந்த கிஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்தாலுமே ப்ரீத் பண்ண முடியல. இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமின் என்ன பண்ணுற, ஐ நீட் யூ, ஐ நீட் யூ குக்கி, நீ எனக்கு வேணும், இப்போவே வேணும், எனக்கு நீ முழுசாக வேணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் என்ன சொல்கிற, இந்த மாதிரி டைம்லையா, வேணாம் ஜிமின் சொன்னால் கேளு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இல்லை எனக்கு வேணும், நீ வேணும், நீ எனக்கு முழுசாக வேணும் ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வாலண்டரியாக போய் ஜிமினுக்கு வந்து சாரிடா ஜங்குக் செம்மையாக கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே ஜங்குக்கோட லிஃப்ட்டை அப்படி பைட் பண்ணி அப்படியே இழுக்கிறான். இப்போ ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஜங்குக்கும் மறுபடியும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணுறாங்க. அன்பட்டன் பண்ணி தூக்கி அந்த ஃப்ளோரில் போட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு மறுபடியும் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ
2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அந்த பெட்டில் அப்படியே லீடாக வச்சுட்டு அப்படியே ஜிமின் மேலேயே ஓவர் ஆகிட்டு அப்படியே ஜிமின் பாடி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். ஆ ம் ஜங்குக்கா, ஆ ஆ ஏய் பைட் பண்ணாதடா, ஆ அப்படின்ட்டு ஜிமின் வந்து செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் சீன் போகுதுடா. இப்போ அந்த மேக்கப் சீன்லாம் முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்காங்க. இப்போ எப்படின்னா ஜங்குக்கு வந்து அந்த பெட்டில் வந்து அப்படியே சிட் பண்ண மாதிரி அப்படியே பாதி சிட் பண்ணி பாதி படுத்த மாதிரி அப்படியே அந்த இதில் சாஞ்ச மாதிரி படுத்திருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக் செஸ்ட்டில் வந்து அப்படியே ஹெட்டை வச்சு ஜங்குக் ஹக் பண்ண மாதிரி வந்து படுத்திருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான், ஜிமின் எனக்கு இதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா, ஆனால் நீ என் லைஃப் லாங் என் கூட இருந்தால் போதும், நான் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸு. இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸு, ஜங்குக்கா உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், அது நான் இல்லாத ஒரு இதை அது வந்து உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹக் பண்ண மாதிரி அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. அதை அப்படியே அவன் லைட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு இப்படியே தான் 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்படியே தான் டேஸஸ் போகுது. அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸு, ஒரு குட்டி குட்டி ஃபைட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ டோர் தான் அப்படியே அந்த வீட்டோட காலிங் பெல் தான் லாக் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயிருப்பான். இப்போ ஜிமின் தான் இருப்பான். இப்போ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ அங்கே நம்ம டே தான் நிற்கிறான். ஹே ஜிமின், எப்படி இருக்கு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான் டே. ஹே டேயாங்கா, எப்படி இருக்கு, நான் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. இப்போ திடீர்னு ஜிமினுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஏய் ஜெயங்கா, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் வந்து டேட்டு சொல்கிறான். இப்போ டே வந்து பயந்துடுறான். என்னடாச்சு ஜிமின், என்னாச்சு சொல்லு அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், தெரியல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வாமிட் எடுத்துட்றான். இப்போ டேக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்னென்னா டக்குன்னு ஜிமினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே டாக்டர்லாம் செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு இங்கே செம்ம நர்வஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அப்படியே அதுக்கு இதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலே அப்படியே நடந்துகிட்ருக்கான். இப்போ டாக்டர் தான் அங்கே வந்து கூப்பிட சொல்கிறாங்க ஜிமின் கூட வந்தவங்க யாருன்ட்டு. இப்போ வெளியே வந்து நர்ஸு, ஹலோ, நீங்கள் தான் ஜிமின் கூட வந்தவங்க, ஜிமின் பேஷண்ட்டு கூட வந்தவங்களா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டேவும் உள்ளே வரான். அங்கே வந்து ஜிமின் வந்து டாக்டர் முன்னாடி உட்காந்துருப்பான். இப்போ டேவும் வந்து அங்கே உட்காடுறான். இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு. ஓ, இவங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவங்க ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணல, இனிமேல் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் ஜிமினுக்கு அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ டாக்டர் சிரிச்சிட்டு கங்க்ராச்சுலேஷன், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது, ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, இங்கே இந்த பக்கம் டேக்கு தான் செம்ம ஷாக்காக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் தான் டேக்கு செம்ம ஷாக்கு, என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏய் டேங்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டே தான் ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு
காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குடா, அங்கே தான் போயிட்டு அப்படியே 2 பேரும் சிட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேவும் ஜிமினும் எதுவுமே பேசலை, அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ டே தான் பேசுகிறான். ஜிமின், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின், ஏண்டா நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே. ஜிமின், நான் ஏதாவது திட்டிப்பிட போகிறேன்டா, உன் ஹெல்த் இருக்கிற இதில் இப்போ இது தேவையா, முன்ன வா போய் அபாஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஹே டே, என்ன சொல்கிற, ஹேய் அது என் ஜங்குக்கோட உயிருடா, அதை போய் அபாஷன் பண்ண சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்க ஜிமின். ஜங்குக், ஐயோ சாரிடா டே, என்றைக்கும் இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா. ஏன்னா என்னோடய ஹாப்பினஸ்ஸே அதுதான், அசால்ட்டா நீ வந்து அபாஷன் பண்ணலான்னு சொல்கிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேக்கு தான் செம்மையாக கோவம் வருது. ஏய் லூஸு லூஸு லூஸாடா நீ, உன் ஹெல்த் இருக்கிற கண்டிஷனில் இதெல்லாம் தேவையா, இதை ஜங்குக்கு தெரிஞ்ச முன்னே அவனே அபாஷன் தான் பண்ண சொல்லுவான், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்ட்டு டே வந்து திட்டுறான். இப்போ ஜிமின் தான், ஏய் ஜங்கு, சே டே என்ன சொல்கிற, ஜங்குக் அபாஷன் பண்ண சொல்லுவானா, ஆமாம் பின்ன என்ன சொல்லுவான், உனக்கு தெரியாதா நீ உனக்கு எவ்வளோ முக்கியன்ட்டு அப்படின்ட்டு டே வந்து திட்டுறான். இப்போ டேங்க, இதை ஜங்குக்கிட்ட சொல்லாத ப்ளீஸ். ஏய் என்ன சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்க, எத்தனை நாளைக்கு இதை மூடி மறைக்க முடியும், என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, புரியுதா, நான் ஜங்குக்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறோம், அப்படியே நீல் டவுன் பண்ணி டே கிட்ட தான், டேங்கா ப்ளீஸ் ஜங்குக்கிட்ட சொல்லாத, நான் எதிர்பார்த்தது இதுதான், நாம் கூட லைஃப் லாங் இருக்க முடியாது டேங்கா, நான் அதுக்காக தான் இதுக்கு இந்த குழந்தை வேணும்னு முடிவு பண்ணினதே அதுக்கு தான், ப்ளீஸ் டேங்கா இது ஜங்குக்கிட்ட சொல்லாத, நான் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிக்கிறேன், நீ இப்போதைக்கு இதை யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே டே கிட்ட தான் வந்து ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ டே தான், ஹே ஜிமின், எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா, எனக்கு உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம், புரியுதா, நீ என்னோடய சோல்மேட்ரா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், அதையே நீ யோசிக்கல, உனக்கு உன் குழந்தை தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா, உன் ஜங்குக்கு உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், எனக்கு நீங்கள் எல்லாம் முக்கியம்தான், புரியுதா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தான், ஆனால் நான் இல்லாத ஒரு ஃபீல் என் குழந்த உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும்ல, அது இருக்கட்டும் டேங்கா, எனக்கு ஜங்கு கூட லைஃப் லாங் என்னால் வாழ முடியாது எனக்கு தெரியும், இந்த குழந்த அவன் கூட இருக்கும்ல, அது மூலிமா நான் அவன் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். இப்போ டேக்கும் செம்மையாக அழுகு வருது. ஹே ஏன்டா நீ இப்படி இருக்க, ஏன்டா அந்த கடவுள் உனக்கு இந்த மாதிரி ஒரு நோயை கொடுக்கணும் சொல்லு, நீ நீ ரொம்ப நல்லவன்டா, ஏன்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறான். இப்போ 2 பேருமே அப்படி ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே 2 பேருமே அந்த அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க 2 பேரும். இப்போ ஜிமினுக்கு தான் கால் வருது. ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஹலோ குக்கி, சிம் சிம் எங்கே இருக்க, வீட்டில் ஆள் இல்லை, எங்கே போயிட்ட நீ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். குக்கி இரு வரேன், நான் டே கூட வெளியே வந்தேன், நான் டே கூட தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி 2 பேர் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ அப்படி தான் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்பயே ஜிமின் வந்து சொல்லியிருப்பான் டே கிட்ட, ஜங்குக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருப்பான். அதே மாதிரி டே வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்து ஜங்குக்கு வந்து சோபாவில் உட்காந்துருப்பான். இப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பான். இப்போ ஜிமின் உள்ளே வந்ததுமே ஜங்குக்கு ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஜிமின், எங்கே போனேன், எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாய் டேங்கா, எப்படி இருக்க. நல்லா இருக்கேன் ஜங்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க. நல்லா இருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கூட்டிகிட்டு வந்து சோபாவில் தான் ஜங்குக்கு உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு ம் அப்புறம் டயங்கா லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? ம் நல்லா போயிட்டுருக்கு ஜங்கு. ஏதோ இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். சரின்ட்டு அதான் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு இப்போ டே வந்து சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜிமினும் சரிடா பாய், பார்த்து சேஃபாக போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறான். இப்போ வாசல் வரைக்கும் ஜிமின் தான் கூட போகிறான் டே கூட. போயிட்டு அப்படியே டே என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்ட, நான் சொல்லலை, பட் பார்த்து சேஃபாக இரு, டேப்லெட் சாப்பிடு, இப்போ நீ ஒரு உயிர் இல்லை 2 உயிர், பார்த்து சேஃபாக இரு, நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக டேக்கு வந்து டியர்ஸ் வருது. அப்படியே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ ஜிமினும் அங்கேயே இருந்துட்டு தான் ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட தான் வரான். இப்படி தான் டேஸஸும் போகுது, மந்த்து ஆகுது. இப்படி வந்து ஜிமினுக்கு வந்து ஒரு 6 மந்த் ஆகுது. இப்போ ஜிமினுக்கு வந்து எப்படின்னா லைட்டாக வயிறு வந்து கொஞ்சம் உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் தான், ஹே ஜிமின் என்னடா இப்போலாம் கொஞ்சம் பூசுனாப்பில் இருக்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பூசுனாப்பில் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சிட்டு ஏய் கொண்டு வைக்காத, நான் ஒன்றும் குண்டாலாம் இல்லை புரியுதா, லைட்டாக தப்பை போட்டிருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லையே ஃபேஸே இல்லை ஒரு மார்க்கமாக இருக்குது. ஜிமின் என்ன நல்லா சாப்பிட்றியா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். ஜங்குக்கா கண்ணு வைக்காத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 7 மந்த் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து லைட்டாக டவுட் வருது ஜிமின் மேலே. ஜிமின் சொல்லு ஜங்கு, என்ன இருக்க வயிறு பெருசாகிற மாதிரி இருக்குது, என்ன சொல்கிற? ஆமாம், ஏன் உன் வயிறு இருக்க பெருசாகுது, என்னாச்சு உனக்கு, ஒழுங்காக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது இல்லையா? ஏய் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், உனக்கு தெரியாதா? இல்லை ஜிமின், என்ன என்ன நடக்குது? ஜங்கு ஒன்றும் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா ஜங்குக்கு வந்து ஜிமின் பக்கத்தில் தான் வரான். இப்போ அப்படியே அவன் பாடி வந்து இப்போ தான் அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்க்குறான். ஏன்னா இவ்வளோ நாள் அவன் பாடியை கொஞ்சம் வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் பூசினாப்பில் தான் இருப்பான். அதனால் வந்து இவ்வளோ நாளாக ஜங்குக்கு தெரியாது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துருச்சு. இப்போ என்னென்னா ஜிமின் கிட்ட வரான் ஜங்குக்கு. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமின் வந்து அப்படியே பேக்லேயே போகிறான். ஏய் எனக்கு கிட்ட வர, என்னை டச் பண்ணாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். ஏய் ஜமீன் என்னன்னு தெரில, நீ இப்போ ஒரு 3 மந்த்தாக உன் கிட்டவும் என்னை விட மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இப்படியே தான் இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் எப்படின்னா ஓடி பிடிச்சி அப்படியே மெதுவாக ஜங்குக்கு வந்து துரத்துறான். ஜிமின் வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே அந்த ரூம்லேயே வந்து ஓடிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. பட் டக்குன்னு என்னென்னா ஜிமின் வந்து அவன் ஹெட் வந்து அப்படியே பெயின் ஆகுது. ஏய் ஜங்குக் எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்துறான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் என்னாச்சு என்னாச்சு, என்னை பாடுறா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ஜிமினை டேப் பண்ணுறான். ஜிமின் என்னன்னா அப்படியே மயங்கிடுறான். இப்போ ஜங்குக்கு ரொம்ப அது பயம் ஆயிடுச்சு. இப்போ ஜிமினை தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பெட் சேர்த்திடுறாங்க. பெட் சேர்த்திட்டு இப்போ ஜிமினை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு எப்படின்னா ஃபுல்லாக அவன் மவுத்தில் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு அவனுக்கு எல்லாம் வச்சு அப்படி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஹெட்லலாம் அந்த இஜி ஸ்கேன் சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. இப்போ டாக்டர் தான் வெளியே வராங்க. டாக்டர் ஜிமினுக்கு என்னாச்சு,
ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு ஜங்குக் பதட்டமாக கேட்குறான். இப்போ டாக்டர் தான் ரூமுக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு டாக்டர் தான் இப்போ டாக்டர் பேசுகிறாங்க. மிஸ்டர் ஜங்குக், சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. பின்ன என்ன ஜங்குக், அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சும் அவங்கள ஏன் கன்சீவ் ஆக விட்டீங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? ஜிமின் கன்சீவாக இருக்கானா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த சேர்லேருந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. பட் என்ன ஜங்குக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? டாக்டர், சீரியஸாக எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜங்குக் ஷாக்காக கேட்குறான். எப்போ டாக்டர் தான், ஓ ஓகே ஓகே, கூல்டவுன். அவங்க இருக்கிற ஹெல்த்துக்கு இப்போ கன்சீவாக வேறு இருக்காங்க. இதுக்கு மேலே இதை அபார்ட்டும் பண்ண முடியாது. 7 மந்த் ஆயிடுச்சு. நீங்கள் இது இவ்வளோ நாள் தெரியாமல் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. ஜிமின் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? அவர் ஹெல்த் இப்போ ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது தெரியுமா? இந்த குழந்தைய பெற்று எடுப்பாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கார். பார்த்து சேஃபாக இருங்க. அவர் அந்த குழந்தைய தாங்குகிற சக்தி கூட அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், டாக்டர் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹெட்டில் அப்படியே அவர் ஹேரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் ஜங்குக்கு. ஜங்குக் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்கள குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. பட் இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் 2ல் ஏதாவது ஒரு உயிரை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே ஜிமின் அன்கண்டிஷனில் தான் இருக்கான். இந்த டைமில் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அதனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து அவங்கள சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ அழுகுறான். இப்போ அப்படியே அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஸாக அப்படி இருக்குது. இப்போ அப்படியே அந்த ஜிமின் ரூமுக்கு தான் போகிறான். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே மெதுவாக எடுத்து வச்சு அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் போய் அப்படியே உட்காரான். இப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த ஆக்சிஜன் மாஸ்க் அந்த இது ஏறி அந்த எப்படின்னா அந்த பெட்டில் படுத்திருக்கான், அந்த மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படி கிட்ட போயிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பண்ணி, ஜிமின் ஏண்டா இப்படி பண்ணனா, ஏண்டா இப்படி பண்ணன அப்படின்ட்டு அழுகிறான்டா ஜங்குக்கு. இப்போ எனக்கு நீ மட்டும் போதுண்டா, எதுக்குடா என்கிட்ட மறைச்ச? நான் அப்பயே உங்ககிட்ட கேட்டேன், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குடா. ஏன் ஜிமின் என்னை இப்படி கொல்ற? உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் நினச்சி நான் டெய்லியும் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. எதுக்குடா இந்த குழந்த? நீ முன்னையே சொல்லியிருந்தா நான் அபார்ஷன் பண்ணியிருப்பேன்டா. எனக்கு நீ தான்டா முக்கியம். எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல ஜிமின். என் லைஃப் லாங் நீ மட்டும் போதுண்டா. ஏண்டா இப்படி பண்ணன? ஏன் ஜிமின் இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அழுகிறாருடா. இப்போ ஜிமின் அப்படியே அந்த மாஸ்கை அப்படியே அவர் ஹேண்ட் எடுத்து அப்படியே கழட்டி எடுத்து, ஜங்குக்கா வந்துட்டியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் ஏன் இப்படி பண்ணனா? ஏண்டா இப்படி பண்ணன?
என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உனக்கு வேணாமா ஜிமி அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், "ஏய், ஏன் ஜங்குக்கா அப்படி சொல்கிற? நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. இங்கே பாரு, உனக்காக எனக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை ஜங்குக். சொன்னா நீ விட மாட்டேன். நான் உன்னை விட்டு போயிட்டா நீ தனியாக இருப்பல்ல. அதனால தான் ஜங்குக், உனக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு போகலான்ட்டு நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன். என்னை திட்டாத ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், "ஏய், நான் எதுக்குடா உன்னை திட்ட போகிறேன்? நீ என் உயிருடா. நீ என்னை மறந்துட்டு கூட இருந்திருக்கலாம் ஜிமின். ஆனால் உன்னை மறைய வச்சுட்டு போயிடாதடா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜிமின். அது உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் இப்படி பண்ணுன? சொல்லு ஜிமின், ஏன் இப்படி பண்ணுன? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? உன் ஹெல்த் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த குழந்தை தேவையா? சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறாருடா ஜங்குக்கு. அப்படியே கத்தி அழுகுறாருடா. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா ஜங்குக்கா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ என் கூடையே இருந்த. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்த. என்னை லைஃப் லாங் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த. என்னை எந்த ஒரு இதுலேயும் கஷ்டப்படுத்த விடலை. நீ என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்ட. உனக்குன்னு நான் எதுவுமே பண்ணலை ஜங்குக்கா. என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட்டு. என் குழந்தை உன்னால் எனக்குள்ள உருவான ஒரு உயிர். அதை மட்டும்தான்டா நான் உனக்கு கொடுக்குறேன். என்னால் அதை மட்டும்தான் ஜங்குக் பண்ண முடியும். என்னால் வேற எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி அப்படியே ரொம்ப சேடாக சொல்கிறாங்கடா. இப்போ ஜங்குக் தான், ஜிமி, எனக்கு நீ முக்கியம். நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா. எனக்கு எனக்கு வேறு எதுவும் வேணாம். இந்த வேர்ல்டில் எனக்கு எதுவும் வேணாம். நீ மட்டும் போதும். நீ மட்டும் என் லைஃப் லாங் கூட இரு ஜிமி. எனக்கு அது போதும். எனக்கு குழந்தை கூட வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் சொல்கிறான். ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்லாப் பண்ணுறான். ஏன்டா அப்படி சொல்கிற? அது உன் உயிருடா. அதை எப்போ நீ வேணான்னு சொல்லலாம்? இங்கே பாரு ஜங்குக், நானும் உன்னு கூட தான் இருப்பேன். என் உயிரும் உன் கூட தான் இருக்கும், புரியுதா? அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட மறைச்சி நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அது மறைக்க முடியாது இல்லை ஜங்கோ. என் ஹெல்த் கண்டிஷனும் அன்கண்டிஷன் நிலைமைக்கு போயிடுச்சு. எனக்கு தெரியும் உன் கூட லைஃப் லாங் என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுடா. அதனால தான் என் குழந்த உன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும். நான் உன் கூட இருக்கிற மாதிரியே அது இருக்கும்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறான். இல்லை ஜிமின், இல்லை, நான் உன்னை விட மாட்டேன். உன்னையும் விட மாட்டேன், பாப்பாவையும் விட மாட்டேன். உங்களை 2 பேர்த்தையும் நான் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஜிமின், நீ என்னை விட்டுட்டு போயிடாத ஜிமின். ஜிமின், என்னை விட்டுட்டு நீ போயிடாத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜிமின். சொன்ன கேளு அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து செம்மையாக அழுகிறாருடா. இப்போ ஜிமின் தான், அவனை விட்டு போக மாட்டேன்டா. உன் கூட எப்பயுமே லைஃப் லாங் உன்னோட இதயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபிங்கர் எடுத்து ஜங்குக் செஸ்ட்டில் வச்சு பாயிண்ட் பண்ணி, இங்கே தான் எப்பயுமே நான் இருப்பேன் தெரியுமா? உன் கூடையே நான் இருப்பேன். உன்னை விட்டு போகவே மாட்டேன். நான், நீ, பாப்பா 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லாங் உன் இதயத்தில் நாங்கள் வாழ்வோண்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படி சின்ன டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறாங்க. 2 பேருமே அப்படி அழுகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஜிமினை அப்படி டேக் கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறான். ஒரு வேலை கூட செய்ய வர்றதே இல்லை. எல்லாத்துக்குமே ஜங்குக்கே பார்த்துக்கிறான்.
இப்போ ஜிமின் தான் இப்போ ஜங்குக்கை அப்படியே ஹேண்டை பிடிச்சி ஷோபாவில் உட்கார வச்சுட்டு, இப்போ ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் வந்து இப்போ என்ன ஒரு 9 மந்த் 9 மாதம்டா அந்த மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு சைடாக அவன் வயிற்றுல வந்து அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்து அவனோட ஜிமினோட அந்த வயிற்றுல வச்சு 2 பேரும் அப்படியே பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு மடியில் அப்படி படுத்துட்டு, ஜங்குக்கா எனக்கு உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குடா. ஆனால் அதுக்குள்ளே நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடணும்னு தெரியல. நீ என்னை ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணுற? உன் லவ்க்கு நான் டிசர்வே இல்லை ஜங்குக்கா. ஏன்டா அந்த கடவுள் என்ன உன்னை விட்டு பாதியிலே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு? ஜங்குக், அந்த காடுகிட்ட சொல்லு ஜங்குக், நான் உன் கூடயே இருக்கேன். உன்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லு ஜங்குக். ஜங்குக், உன்னை விட்டு போக எனக்கு முடியல ஜங்குக். உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது, உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. அந்த காடுகிட்ட சொல்லு ஜங்குக், உன்னை விட்டு கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லு. என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட வேணாம்னு சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் மடியில் படுத்துட்டு அப்படியே அழுகிறாருடா. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் எதுக்கு அழுகிற? நான் உன்னை விட மாட்டேன் தெரியுமா, நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ என் கூட தான் இருப்ப. ஓகே, நீ பாப்பா நான் 3 பேரும் ஹாப்பியாக லைஃப் லாங் வாழ்வோம். ஜிமின் அழுகாத அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான்டா. இப்போ ஜிமின் அப்படியே ஏந்திரிச்சு ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அவன் ஃபேஸில் ஜிமின் ஃபேஸில் அவ்வளோ ஒரு வலி தெரியுது. அப்படியே சிரிச்சிட்டு, ஜங்குக் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட சீஸ் பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான்டா ஜிமினை. அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பண்ணுறான். அவங்க 2 பேர் ஐஸ்லையும் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு வலி தெரியுது. இவங்க 2 பேரும் அப்படியே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் யோசித்து வச்சுருந்தேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில்